ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு கிடந்தார்கள். சிறைப்பட்டு கிடக்கும் பொழுது கேபார் நதியண்டையிலே பூசி என்கிறதான ஆசாரியினுடைய ஒரு மகன் எசேக்கியேலை கர்த்தர் எழுப்புகிறார். அப்படி எழுப்பும் பொழுது அங்கே வானங்கள் திறக்கப்படுகிறது. வானங்கள் திறக்கப்படுவது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் எசேக்கியேலுக்கு மேலாக வந்து அமருகிறது. அப்படி அமர்ந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சில காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை தட்டி எழுப்புவதற்கு தேவன் யாரையாவது உருவாக்குவார், அனுப்பி விடுவார். பல நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர் வடித்து கதறி துக்கித்து, ஆண்டவரே எங்களுக்காக யார் வருவார்கள் என்று சொல்லி காத்திருந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் சரியான நேரத்தில் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். அந்த நேரத்திலே தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக இறங்கி வருகிறது. அப்படி வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன என்பதுதான் இந்த புதிய மாதத்தினுடைய வாக்கு தத்தமாகவும் இருக்க போகிறது. அதை கொண்டு கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசவும் போகிறார். எசேக்கியேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் என்னை நோக்கி, கவனிங்க, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே அழுத்தம் திருத்தமாக நிறுத்தி நிதானமாய் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். அவர் தேவனாகிய கர்த்தர், பூமியை படைத்த தேவன், சர்வ அதிகாரத்தை படைத்த தேவன், சர்வத்திற்கும் அதிகாரத்தை தன் கையிலே வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னை நோக்கி தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். மனுபுத்திரனே, சேர்ந்து வாசிங்க. மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன் கால் ஊன்றி நில். ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆவியானவர் எசேக்கியேல் இடத்திலே கடந்து வந்து, எசேக்கியேல் நீ முதலாவது கால் ஊன்றி நில். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே கால் ஊன்றுவது என்று சொன்னார். ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும் பொழுது, ஒரு கூட்டம் நடக்கும் பொழுது, அல்லது திருமணம் நடக்கும் பொழுது பந்தல் போடுவாங்க, தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியுங்க. பந்தல் போடுவாங்க. அப்படி பந்தல் போடும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? பந்த கால்களை நடுவார்கள். அதை எதற்காக நடுகிறார்கள் என்று சொன்னால், அவ்வளோ பெரிய பந்தல் இந்த கால்களிலே நிற்கும்படியாக ஒரு பெரிய பந்தல் போடுவதற்கு கால் ஊன்றுவார்கள். இங்கே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார். எசேக்கியேல் நீ முதலாவது கால் ஊன்றி நில், கால் ஊன்றி நில். ஏன் தெரியுமா? பல நேரத்தில் கால் ஊன்றி நிற்க முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் நம்மை மேற்கொண்டு விடுகிறது. பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் விழுந்து விடுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், கதறுகிறோம். என்னால் நிற்க முடியலையே, என்னால் இந்த காரியத்தில் எதையும் செய்ய முடியலையே, நான் தோற்று போய் கிடக்கிறேன், நான் விழுந்து போய் கிடக்கிறேன். பல நேரத்தில் நமக்கு பயங்கரமான ஒரு சோர்வு கடந்து வருகிறது, பிரச்சனை கடந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கவனிங்க, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. பிரச்சனை வரும், பாடு வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதன் மத்தியிலும்
நீங்க கால் ஊன்றி நிற்க பழகி கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு மத்தியில் தாயா நீங்க கால் ஊன்றி நிற்கணும். பாடுகள் வரும் பொழுதுதான் நீங்க கால் ஊன்றி நிற்கணும். போராட்டம் வரும் பொழுது நீங்க துவண்டு போய் சோர்ந்து போனீங்கன்னா பிசாசானவன் அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம் உண்டாகும். பிசாசு சந்தோஷப்படுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நேரத்தை கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேல் நீ முதலாவது கால் ஊன்றி நில், கால் ஊன்றி நில். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய கிறிஸ்துவ ஓட்டத்தில் எத்தனை பிரச்சனை பாடுகள் வந்தாலும் ஜபத்தில் கால் ஊன்றி நிற்கணும், வேத வாசிப்புல கால் ஊன்றி நிற்கணும், விசுவாசத்துல கால் ஊன்றி நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே. நம்பிக்கையில கால் ஊன்றி நிற்கணும், வைராக்கியத்துல கால் ஊன்றி நிற்கணும். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அழைத்திருக்கிறார் தேவன், அவர் உண்மையுள்ளவர். ஐயா, நீ விழுந்து போவதற்கா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார்? இல்லை. நீங்கள் மறுபடியும் எழும்பி நிற்கணும், எழுந்து கட்டணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும் வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியேல் இங்க வா, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க, இவங்களுக்கு மத்தியில நான் உன்னை தீர்க்கதரிசியாக அனுப்புகிறேன். அல்லேலூயா. நீ என்ன செய்? அவர்களுக்கு மத்தியில போய் நில், கால் ஊன்றி நில். அப்படி நின்னா தான் நீ அவர்களை போய் தூக்கி எடுத்து நிலைத்த முடியும். நான் சொல்லுகிற சில தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்களுக்கு நீ என்ன செய்ய? கடத்து, டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீ கொண்டு போய் சேர்த்து விடு. கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் நானும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் கால் ஊன்றி நிற்க பழகி கொண்டே இருக்கணும். சின்ன குழந்தைகளை பாருங்க, குழந்தை பிறந்துருது, குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யறது? அது உடனே எழுந்து நடக்குதா? இல்லை. ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்ம ஆண்டவருக்குள் வரும் பொழுது குழந்தையை போல தான் நடக்கிறோம். கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த குழந்தை வளருகிறது, அதற்கு நல்ல உணவு ஊன் கொடுக்கப்படுகிறது, நல்ல ஸ்தோத்திர ஆகாரம் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு சில பலன் கடந்து வந்த உடனே கால்கள் ஊன்றி நடக்க பழகி கொள்ளுங்க. பாருங்க. அல்லேலூயா. சில வீடுகளில் அந்த நாட்களிலே இந்த 3 காலுடைய சக்கரமுடைய வண்டியை வைத்திருப்பாங்க. அந்த குழந்தை தட்டு தடுமாறி எழுந்து நின்று அதை கைப்பிடியை பிடிச்சு அப்படியே தள்ளிட்டு நடக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள் கூட சில நேரத்தில் தட்டு தடுமாறி கண்ணீர் வடித்து திக்கு தெரியாதபடிக்கு எங்க போறது? ஆண்டவரே, என்ன செய்யறது? நீங்க தானே என்னை அழைச்சிங்க, ஏன் இந்த பிரச்சனை போராட்டம் சொல்லி நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டுடைய வசனம் எனக்கு கோலாக இருக்கிறது, தடியாக இருக்கிறது. உன் கோலும் உன் தடியும் என்னை தேற்றும். அப்ப நாம இந்த நாளிலே கால் ஊன்றி நிற்பதற்கு தேவன் ஒவ்வொரு நாளும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பலனானது, கவனிங்க, இந்த பலனானது பரலோகத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நமக்கு மேலாக அது இறங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கால் ஊன்றி நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கால் ஊன்றி நாம் திடமாய் நிற்க பழகிக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் பிரச்சனை வந்தோன்னு விழுந்துடக்கூடாது, சில நேரத்தில் பாடு வந்தோன்னு சாய்ந்து விடக்கூடாது, சில நேரத்தில் இழப்பு வந்தோன்னு நம்ம சோர்ந்து போய் விழுந்து விடக்கூடாது. அப்ப பிசாசு என்ன தெரியுமா நினைப்பான்? கை கொட்டி சிரிப்பான். பார்த்தியல, நீ ஆண்டோடைய பாதத்துக்கு போன, நீ ஆலயத்துக்கு போன, பைபிள் வாசிச்ச, ஜெபிச்ச, கொடுத்தேன், காணிக்கை கொடுத்தேன், ஊழியத்தை தாங்கின, எல்லாமே செஞ்ச, ஆனா உன்னால இன்னைக்கு ஒண்ணு செய்ய முடியலையே, நீ தோத்துட்டியல, கை கொட்டி சிரிப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகள் விழுந்து போனதாக
சரித்திரம் இல்லை ஐயா. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைங்க வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. நீங்க ஏன் பயந்துக்கிறீங்க? உங்களுக்காக வழக்காடுவதற்கு தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். பரலோகம் என்னைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. உங்களை தூக்கி எடுக்க, அள்ளி அரவணைக்க, உங்களை நேசிக்க, உங்களை போஷிக்க, உங்களை பாதுகாக்க, உங்களுடைய கண்ணீரை துடைக்க, உங்களுடைய கவலைகளை மாற்ற பரலோகம் என்றைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ காலூன்றி நில். அல்லேலூயா. கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ ஓட்டம் எது தெரியுமா? காலூன்றி நிற்பதுதான். விழுந்து விடுவது கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய அனுபவம் கிடையாது. காலூன்றி நிற்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்கிறார். நீ இன்றைக்கு காலூன்றி நிற்கிறையா மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, தம்பி, தங்கச்சி, என் அன்பு குடும்பமே, இன்னைக்கு நீங்க காலூன்றி நிற்கிறீங்களா? நீங்க விழுந்து கிடக்கிறீங்களா? காலூன்றி நிற்பதற்காகத்தான் விழுந்து கிடந்த, உலகத்தில் விழுந்து கிடந்த உன்னை கர்த்தர் ஆலயத்திற்குள் கொண்டு வந்து தேவனுடைய குடும்பத்தில் உங்களை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து நீங்க காலூன்றி நிற்க பழகி கொள்ள வேண்டுமே தவிர, நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீர் வடித்து தேவனை மட்டுப்படுத்த கூடாது. நீங்க விழுந்து போனா உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பார்கள். ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்காக ஆண்டவர் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவ பிள்ளையாக, கிறிஸ்தவ குடும்பமாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற, தேவனுடைய பிள்ளையாக அவருடைய கரத்திலே வணைந்து வைக்கப்பட்டு இருக்கிற, ஆண்டவருடைய அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளையாக ஆண்டவரை காலூன்றி நிற்கும்படியாக ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காலூன்றி நின்னாச்சு எசேக்கியேல். நிற்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவன் என்றைக்கு காலூன்றி நிற்க பழகினானோ காலூன்றி நிற்க சொல்லுகிறார். எசேக்கியேலுக்கு தெரியாதா? எசேக்கியேலுக்கு தெரியாதா? ஆண்டவரே நான் நின்றுட்டு தான் இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, காலூன்றி நிற்பது அதுவல்ல. நீ பலத்தில், உடைய மாம்ச பலத்தில் நீ காலூன்றி நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு நீ முதலாவது மதிப்பு கொடுத்து, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்க, அப்படிப்பட்டதான காலூன்றி நடக்கிற இந்த அனுபவத்தில் நிற்கணும்னு சொல்லிதான் எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்ல, எசேக்கியேல் நீ காலூன்றி நில். காலூன்றி நின்னா என்ன கர்த்தர் செய்ய போறார்? காலூன்றி நிற்கணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கவனிங்க, எதற்கு காலூன்றி நிற்க சொல்லுகிறார்? ஜெபித்து, வேதத்தை வாசித்து, உபவாசித்து, வைராக்கியமாய், பக்தி வைராக்கியத்தோடு இருந்து, நல்ல ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து, கர்த்தருடைய சமூகத்திலே இரவும் பகலும் காத்திருந்து, உங்களுக்காக, உன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார் காலூன்றி நிற்பது. அல்லேலூயா. இப்படி நிற்கும் பொழுது என்ன கர்த்தர் செய்கிறார்? காலூன்றி நிற்கிற ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதையோ செய்ய முற்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதையோ உங்கள் வாழ்க்கையை திட்டம் வைத்திருக்கிறார். ஏதோ ஒன்றை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். என்ன கர்த்தர் விரும்புகிறார்? நாம் ஒவ்வொன்றாக வாசிக்க கேட்போம். முதலாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? வாசிங்க. அடுத்த அடி வாசிங்க. உன்னுடனே பேசுவேன் என்றார். இரண்டாவது வசனத்துடைய முதலடி வாசிங்க. இப்படி அவர் என்னுடனே பேசும் பொழுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காலூன்றி நிற்க சொல்லுகிறார். காலூன்றி நிற்க சொல்லுகிறார். காலூன்றி நிற்கும் பொழுது கர்த்தர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? உன்னோடு நான் பேசுவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான அனுபவம்
ஆண்டவரோடு நீங்க பேசணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரோடு பேச பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் பேசுவது என்பது நீங்க திக்கி தான் பேசுவீங்க. சிறு குழந்தைகளை பாருங்க, அம்மா சொல்லி கொடுப்பாங்க, அப்பா சொல்லி கொடுப்பாங்க, சரியா? ஒவ்வொரு லெட்டர்ஸா சொல்லி கொடுப்பாங்க, ஒவ்வொரு உறவுகளா சொல்லி கொடுப்பாங்க. அதை போலதான் தேவனுடைய பிள்ளைகள் காலூன்றி நின்று தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக, நல்ல விதத்தில் ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளைகளாக. ஆண்டவரிடத்தில் பேசுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் மற்ற ஜனங்களோடு பேசுவதை குறைத்துக் கொள்ளுவாங்க. கரங்களை இன்னாரு உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு அலையிலே சொல்லிக்கணும்ல. அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிறவர்கள் உலகத்தில் அதிகமா பேச மாட்டாங்க, மற்ற காரியத்தை குறித்து சம்பாஷிக்க மாட்டாங்க. பலவிதமான சோதர பேச்சுக்கள் அவருடைய வாயிலிருந்து வராது, குறைத்துக் கொள்வாங்க. ஆண்டவர் அதைத்தான் சொல்லி தருகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் முதலாவது எசேக்கியேலை, நீ காலூன்றி நின்னுட்டியல, நின்ன உடனே நான் உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. பேசுகிற தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2வது அதிகாரத்தில் கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். வாசிப்போம். 2:1 வாசிப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரிலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் நீ எழுந்து காலூன்றி நில். அப்படி நிற்கும் பொழுது நான் உன்னோடு பேசுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் விரும்புறீங்க ஆண்டவர் எங்கூட பேசணும், ஆண்டவர் எங்கூட பழகணும், ஆண்டவர் எங்கூட என்னைக்குமே பேசிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியில் முணுமுணுத்திட்டே இருப்பாங்க, அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்நிய பாஷை வாயில் அப்படியே புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கு, ஜெபம் பண்ணிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, துதிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க வாயில துதி தான் இருக்கணும். துதியை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது, வேற பேச்சே உன் வாயில எழும்பக்கூடாது. துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும், அபிஷேகத்தில் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது ஒரு பண்டிகை, 50வது நாள் பண்டிகை பெந்தெகோஸ்தே என்கிற அந்த பண்டிகை நாட்களிலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார், சடுதியிலே இறங்கி வருகிறார். அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தாங்க. கவனிங்க, கூடி இருக்கிற இடத்துல ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. அதனாலதான் குடும்ப ஜெபம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். நீங்க கூடி ஜெபிக்கணும். ஆனா இன்னைக்கு கூடி ஜெபிக்கிறது எங்க? ஆளுக்கு ஒரு செல்போன் எடுத்துட்டு போய் நீ அந்த ரூம்ல இன்னொரு ரூம்ல அந்த இடத்துல பக்க தெரிஞ்ச இடத்துல எல்லாம் நின்னுக்கிறது. வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கே இன்னைக்கு என்ன செய்யறாங்க? செல்போனில் தான் கூப்பிடுறாங்க. கவனிங்க, இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு, சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கு. எத்தனை அறிவியல் சாதனங்கள் கருவிகள் வந்தாலும் ஆண்டவரை வெட்டி நம்மை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. என்ன கூடி வருவதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு இடத்துல கூடி வந்து என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. யோசபாத் அப்படிதான் ஜெபிச்சான். 3 நாட்டை படைகளும் வந்து எதிராளி புறப்பட்டு வரும் பொழுது யோசபாத் என்ன செய்தார்? தன் சபைகளை கூடி வர செய்து ஒருமனப்பட்டு தேவனை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும் பொழுது கவனிங்க,
ஒரு மனம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனமா இருக்கிற குடும்பத்துல நம்ம குடும்பம் நடத்தும் பொழுது கூட கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு மனம் ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஊர்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? கிராமத்துல எல்லாம் மாடு 2 மாடுகளை கட்டி வண்டியை ஓட்டிட்டு போவாங்க. இந்த 2 மாடும் ஒரே சிந்தனையில் தான் போகும். ஒரு மாடு இந்த பக்கம் இழுத்துட்டு போனா இன்னொரு மாடு அந்த பக்கம் இழுத்துட்டு போனா எப்படி வண்டி ஓடும்? ஓடாது. அதே போலதான் ஒரு மனம் என்பது மிக முக்கியம். பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு மனம் இருக்கணும், கணவனுக்கு மனைவிக்கு ஒரு மனம் இருக்கணும், மாமனாருக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு மனம் இருக்கணும், குடும்பத்துல உறவுகளுக்கு நமக்கு ஒரு மனம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் சரியா நம்முடைய வாழ்க்கை நடத்த முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? எல்லாம் ஒரு மனமாய் கூடி வந்து ஜெபிக்கிற பொழுது, கூடி வந்த பொழுது அங்க என்ன நடந்தது? பலத்த காற்று அடிச்சது, பலமான காற்று அடிச்சது. தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு அநேகர் வந்து இங்க சுகத்தை பெற்றுக்கொள்றாங்களே. கேன்சர் சுகமாகுது, கிட்னி சுகமாகுது, ஹார்ட் அட்டாக் சுகமாகுது. நம்ம டாக்டரா? கிடையாது. உங்களை போல பாடுள்ள சாதாரண மனுஷன்தான். ஆனா ஒரு மனமாய் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. ராமேன் சொல்லிருங்களே. நீங்க கூட உங்க குடும்பத்துல இந்த நாளிலிருந்து கூடி ஜெபம் பண்ணி பாருங்க. பிள்ளைகளை கூட்டி உங்க குடும்பத்தை கூட்டி ஒரு அறையில உட்கார்ந்து குடும்ப ஜெபம் என்கிற இந்த அமைப்புக்குள் கீழே வந்து ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படும். முதலாவது அல்லேலூயா. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் இருப்பாங்க. உங்களால ஜீரணிக்கவே முடியாது. நம்ம குடும்பத்திலே இந்த அற்புதம் நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ளேயா இந்த நன்மை கடந்து வருது, ஆச்சரியப்படுவீங்க. உடனே என்ன செய்கிறது? இடி முழக்கத்தை போல தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. வந்த உடனே அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் அந்த வல்லமை அபிஷேகம் அப்படி நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. தேவன் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் சாதாரணமா பேச மாட்டாரு. ஒரு மனுஷனை போலதான் பேசுவாரு. ஆனா சாதாரண உலகத்தான் பேசுவதை போல இல்ல. அவர் வந்து உங்களோடு பேச நினைத்தால் வானம் திறக்கப்படும். அவர் வந்து உங்களோடு பேச ஆரம்பித்தால் இடி முழக்கம் போல வல்லமை இறங்கி வரும். அந்த இடத்தை கர்த்தர் நிரப்பிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கு. உடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள், ரத்த அணுக்களிலே ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தேவ மகிமை இறங்கிச்சு. ஒன்று கூடி இருக்கும் பொழுது தேவ மகிமை இறங்கிட்டு இருந்த பொழுது என்ன நடக்குது பாருங்க. அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் பிரிந்திருக்கிறது. ஆண்டவர் பேசும்படியா உங்களுடைய நாவுகளை கர்த்தர் என்ன கட்டுகளை அறுத்து போட்டு விடுவார். ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, பாஸ்டர் என்னால ஜெபிக்கவே தெரியல, எனக்கு ஜெபிக்கிறதுக்கே தெரியாது, என் வாய் எப்படி நான் ஜெபிக்கிறதுக்கு பயன்படுத்துவது? கவனிங்க, கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். தம்பி தங்கச்சி, நீ ஆண்டவருடைய பாதத்துல வந்து காலூண்டி நிற்கும் பொழுது முதலாவது நீ காலூண்டி நிற்க பழகி கொள்ள வேண்டும். நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். அப்படி பேசும் பொழுது உன்னுடைய நாவுகளை கர்த்தர் வேறு பிரிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே. நல்ல உற்சாகமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வேறு பிரிப்பார். வேறு பிரிச்ச உடனே உடைய நாவுகள் மழ 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 என்று அந்நிய பாஷை பேச துதிக்கு. அந்நிய பாஷை பேசு. வல்லமையான பேச்சு உன்னிடத்துல புறப்பட்டு வரும். ஒரு மனுஷனிடத்துல பேசும்பொழுது எவ்வளவு ஞானமா பேசுறீங்களா, எவ்வளவு ஜாலகமா பேசுறீங்களா, எவ்வளவு ஒரு சோத்திர குதர்க்கமா. ஆனா தேவனிடத்துல பேசும் பொழுது உலக ஞானத்தை மட்டுப்படுத்தி தேவ ஞானத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் தொடங்குவார். அல்லேலூயா. என்ன நடக்கிறது பாருங்க. நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. ரலிலே சொல்லுங்களே. உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்ல,
உங்க குடும்பத்துல வியாதி மாறணும் இல்ல, உங்க குடும்பத்துல பிரச்சனை மாறணும் இல்ல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும் இல்ல, கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக பேச தொடங்கும்படியாக இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே பேசுவதற்காக, ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களோடு கர்த்தர் பேசும்படியாக, நீங்கள் கர்த்தரோடு பேசும்படியாக உங்களை முதலாவது கால் ஊன்றி நிற்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். நம்பர் 1. அடுத்தது நம்பர் 2. இரண்டாவது ஒரு வார்த்தையை நான் சொல்லி கடந்து போகிறேன். வாசிப்போம். இரண்டாவது அதே அதிகாரத்தில் எசேக்கியேலின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். இப்படி அவர் என்னோடு பேசும் பொழுது ஆவி எனக்குள் வந்தது. போதுங்க. முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு? காலூண்டி நிற்க செய்கிறார். காலூண்டி நிற்க செய்த உடனே அவர் செய்த காரியம் என்ன? நான் உங்களோட பேசணும் அப்பா. கர்த்தர் பேசும்படியே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆவி அவனுக்குள் வந்தது. ஆவியிலே அனல் கொள்ளுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களே. தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அலையை சொல்லுங்க. ஆண்டவர் பேசுவது மட்டுமில்ல, பேச ஆரம்பித்த உடனே தேவனுடைய ஆவி உங்கள் மீது வந்து அமரும். ஆவியானவர் வந்து அமருவார். ஆவி உனக்குள் வந்து கிரியை செய்யும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆவியை உடையவர்கள். எப்படி சொல்லுங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆவியை உடையவர்கள். சத்தமா சொல்லுங்க. ஆவியை உடையவர்கள். ஆவியை உடையவர்களாய் இருக்கிறபடினால்தான் உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் ஒரு பெயரை வச்சிருக்கிறாரு, ஆவியுடையவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லி. ஏன் நம்மை மட்டும் அப்படி ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள்? மற்றவர்களுக்கு ஆவி இல்லையா? அவங்க ஜீவனோடு இல்லையா? இருக்குது. அவர்களுக்கு ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆவியோடு தேவனுடைய ஆவி கலந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள் வந்த உடனே சில வித்தியாசம் ஏற்படுது. தெரியுங்களா? கவனிங்க பிரதர், சிஸ்டர், கவனிங்க பிரதர். ஆவியானவர் சும்மா இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சில சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். படிப்படியாக ஒன்று ஆண்டவர் பேசுறாரு. பேசின உடனே அக்கினி மயமான நாவுகள் திறந்து என் வாய் தேவனோடு பேச ஆரம்பிக்கிறது. நான் ஆரம்பிச்சிட்டேன், பேசறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பிச்ச உடனே நான் சாதாரண மனிதனாக இருந்து என்னால தேவனோடு பேச முடியாது. மாறாக எனக்குள் ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஆவியானவர் இறங்கி வந்த உடனே எனக்குள்ளாக பலத்த வல்லமை புறப்பட்டு வருகிறது. இந்த ஆவியானவர் ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி பேசணும்? என் தேவனிடத்தில் எப்படி பேசணும்? மனுஷனிடத்தில் பேசுற மாதிரி பேச முடியாது. தேவனிடத்தில் பேசும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிக்கும்படியாக ஆண்டுடைய வல்லமை, அந்த ஆவி என்னை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க. 17-18 வாசிங்க. 2வது அதிகாரம் 17-18 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தர் சொல்லிட்டாரு. கவனிங்க சிஸ்டர், பிரதர். கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் நீங்க நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம். கடைசி நாள் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். இதற்காகவே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல உற்சாகப்படுத்துவோமா? நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஷபர தூரபா ரிப கவனபரபா. ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்த உடனே, தேவன் என்னிடத்தில் பேச ஆரம்பித்த உடனே தேவனுடைய அக்கினி என் மேல் பற்றி எரிகிறது. ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் என்னோடு இடைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவருடைய வல்லமை என்னோடு செயல்பட ஆரம்பிச்சு வச்சிருது. இனி நான் ஆவிக்குரிய பிள்ளை, இனி சாதாரண மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. இதுவரை என்னை சாதாரணமா பார்த்துட்டு இருந்தீங்க, இதுவரை என்னை சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தீங்க. இனி நான் ஆவிக்குரிய பிள்ளை என்று சொன்ன உடனே ஒரு நடுக்கத்தை உலகத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார்.
அல்லேலூயா. ஆவியானவர் மண்ணில் வந்து அமர்ந்த உடனே என்ன செய்கிறது பாருங்க, கர்த்தருடைய வசனம் மாம்சமான யாவர் மேலும். இதுவரையில் நான் மாம்சத்தில் இருந்தேன், ஆனா ஆவியானவர் என் மேல் வந்து இறங்க ஆரம்பிச்சு விட்டார், ஊற்ற ஆரம்பிச்சு விட்டார். ஊற்ற ஆரம்பித்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் என்ன செய்வார்கள், சொப்பனத்தை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆவியானுடைய வல்லமை ஆவியானுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கு, அபிஷேகித்துக் கொண்டே இருக்கு. அவர்களால் அந்த ஆவியை கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள் வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. பிசாசு நடுங்குவான், பலவீனம் நடுங்க, வியாதி நடுங்க, சோர்வுகள் கடந்து போக. ஆவியானவரை அசட்டை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்த உடனே, தேவனுடைய வல்லமை வந்த உடனே, இவன் முதலாவது கால் ஊன்றி நின்று ஆண்டவரிடத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியேல் நான் உன்னோடு பேசணும். இரண்டாவது அப்படி பேச ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய ஆவி அவன் மீது வந்து அமருகிறது. அல்லேலூயா. ஆவியானவர்கள் எப்பொழுதுமே அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருப்பாங்க. அவர்களை அசட்டியா நினைத்து கூடவே கூடாது. கிறிஸ்தவர்களை நீங்க அசட்டியா நினைக்கவே கூடாது. தம்பி தங்கச்சி, சாதாரணமா நீ நினைக்கவே கூடாது. உலகம் உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, ஆனா தேவனாகிய கர்த்தர் ஆவியை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்திக் கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது செய்கிற காரியம் என்ன? ஆவியானவர் வருவதற்கு நான் காலூன்றி நிற்கணும். அவன் மூன்றாவது சில காரியத்தை சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். அதே எசேக்கியேலின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் கர்த்தர் சில காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி, சேர்ந்து வாசிப்போம். மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தர் சொல்ற இன்னொரு காரியம் என்ன? ஜாதிகளத்திலே உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு நீங்க கால் ஊன்றி நிற்கணும். தம்பி தங்கச்சி கவனிங்க. வேதத்தை நீ அசட்டிய நினைக்காத, பைபிளை நீ அசட்டிய நினைக்காத. அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உன்னை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் ஜீவன் இருந்து கொண்டே இருக்கிறது. அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் உயிர் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஜீவன் புறப்பட்டு வந்து உன்னை கர்த்தர் சொல்றாரு, நீ ஜாதிகளிடத்திலே நான் உன்னை கொண்டு போய் அனுப்புகிறேன். கர்த்தர் அனுப்புறாருயா. சில நேரத்தில் மத்தேயு நீங்க எடுத்து வாசிக்கும். மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்றாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. சீசர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களை என்ன தெரியுமா செய்யறேன்? ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். ஆமீன் சொல்லிருங்க. அல்லேலூயா சொல்லிருங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் பாவம் இருக்குதையா. எங்க போனாலும் குடி, கொள்ளை, வெட்டு, குத்து, பயங்கர அசுத்தம் எங்க போனாலும் இருக்குது. துர்நாற்றம் வீசிக்கொண்டு இருக்கிறது. இதற்கு மத்தியில சுகந்த வாசனையாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆங்காக நிறுத்துகிறார். ஆமென். சில நேரத்தில் உங்களை அழைச்சிட்டு போய் உங்க சொந்தக்காரங்க குடும்பத்தில் நிறுத்துவார். நீங்க ஆவிக்குரியவர்கள், நீங்கள் கிறிஸ்துவுடைய தேவனுடைய பிள்ளைகள். இந்த அபிஷேகத்தோடு, இந்த ஆடையோடு, இந்த அக்கினியோடு கொண்டு போய் நிறுத்துவார். அப்படி நிறுத்தும் பொழுது உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் இருக்குது பாத்தீங்களா, வல்லம் இருக்குதல்ல, அக்கினி இருக்குதல்ல, மகிமை தங்கி இருக்கிற, இது மற்றவர்களை பிடித்துக் கொள்ளும். அல்லேலூயா.
அதனால்தான் கர்த்தர் இந்த முரட்டாட்டமுள்ள ஜாதிகளுக்கு மத்தியில நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நீங்க அந்த இடத்துல போயிட்டு அவங்களுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. ஜம்பர் ஜாக்கிரதையா, கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிற இடத்துல இருந்து, ஆவிக்குரிய அபிஷேகம் நிறைந்த திருச்சபையில் இருந்து, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக, தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொண்ட பிள்ளையாக, தேவனுடைய கரம் உங்கள் மீது அமர்ந்திருக்கிற இந்த அனுபவத்தோடு ஜாதிகள் இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். அங்க பலவிதமான அசுத்தம் இருக்கு. குடிகாரங்க இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்க இருப்பாங்க, பலவிதமான சண்டை போடுறவங்க இருப்பாங்க. நீங்க போனது நிமித்தம் அங்கே ஒரு மாற்றம் வரணுமே தவிர அங்க இருக்கிற சுபாவம் உங்களை பிடித்துக் கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லியிருக்கணுமேல. இது ஒரு நல்ல சத்தியம். ஆண்டுடைய பிள்ளைங்க எங்க போனாலும் என்னுடைய நிறம் மாறாது, என்னுடைய குணம் மாறாது, என்னுடைய அபிஷேகம் மாறாது, எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மாறாது. நாங்க போய் நின்னா அங்க 10 பேர் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல போய் பேசினா அங்கே ஜனங்களுக்கு விடுதலை அடையணும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்ற, நீ காலூன்றி நில். ஏன் தெரியுமா? உன்னை நான் சில இடத்துக்கு அனுப்ப போறேன். உன் குடும்பத்துக்கு மத்தியில, உன் உறவுகளுக்கு மத்தியில, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மத்தியில, பலவீனத்தோடு இருக்கிறவங்க மத்தியில. சில நேரத்தில் நான் மருத்துவமனைக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு போனேன்னா, ஒரு குழந்தைக்கு ஜெபிக்கிறதுக்கு போவேன், 100 குழந்தைக்கு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஒருத்தருடைய வியாதிக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெட்டுக்கு போயிட்டு வந்தா அங்க இருக்க அத்தனை பேர் கைகூப்பி, ஐயா எனக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க, எனக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பிரெயின்ல கேன்சர்னு சொல்லுவாங்க, தலையில கட்டின்னு சொல்லுவாங்க, கை கால் விலங்கலின்னு சொல்லுவாங்க, பயங்கரமான ரத்த கொதிப்பு இருக்குது ஐயா, என்னால கால் ஊண்டி நிற்க முடியல. நீங்க கை வச்சா போது. நான் என் கை சாதாரண கைதான், ஆனா எனக்குள்ளாக கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி. உங்க வீடு சாதாரண வீடுதான், உங்க வீடு சாதாரண வீடுதான், ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிறபடியா உங்களுடைய வீடு ஆட்டோமேட்டிக்காக அது தேவனுடைய பரலோக மகிமையை நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இறங்கி கொண்டே இருக்கிறார். அக்கினி இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்க இருக்கிற இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமை அது பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? ஜாதிகள் இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். இதுவரையில் சாதாரணமா இருந்தீங்க, இதுவரையில் ஒண்ணு தெரியாம இருந்தீங்க, நீங்க சாதாரண பிள்ளைகளா தான் இருந்தீங்க. ஆனா கர்த்தர் நீங்க போய் ஒருத்தர் கை வச்சு ஜெபம்னா கேன்சர் மாறும். அல்லேலூயா. நீங்க கை வச்சு ஜெபம்னா பிசாசு ஓடும், வகை வகையான பிசாசு ஓடும், ஜாதி பிசாசு ஓடும், அந்தகார வல்லமையில ஓடும், இருளெல்லாம் மறைந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க போய் நின்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்க? வெளிச்சத்தின் பிள்ளைங்க. நீங்க போய் ஒரு வீட்டுக்கு நின்னா அந்த வீடு ஈரா இருந்தாலும் அந்த வீட்டுல பிரகாசம் வந்துடும். அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமை இறங்கி வச்சா பிசாசு இருக்காது, வியாதி இருக்காது, போராட்டம் இருக்காது, பாடுகள் இருக்காது. ஆண்டவர் உங்களை அனுப்புகிற இடத்திலே அந்த வல்லமை செய்வார் என்று சொன்னார். நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ளாக எந்த அளவுக்கு வல்லமை பற்றி எறியோ, எந்த அளவுக்கு அக்கினி பற்றி எறியோ, எந்த அளவுக்கு அபிஷேகம் பற்றி எறியோ, அந்த வீடை கர்த்தர் மகிமையை மாற்றி விடுவார். தேவனுடைய தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான அந்த வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை அனுப்புகிறார். அதனால்தான் கால் ஊண்டி நிற்க சொல்கிறார். நீ முதலாவது கர்த்தரிடத்துல பேசு, அடுத்துல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் உன் ஆவி உன்மேல் இறங்கும். மூன்றாவது ஆவியானவர் இறங்கிட்டார்னா உன்னை ஒரு இடத்துல வைக்கவே மாட்டார், அனுப்புவார். போ, உன் சொந்தங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லு, உன்னுடைய உறவுகளுக்கு சத்தியத்தை சொல்லு, தெரிஞ்சவங்களுக்கு சத்தியத்தை சொல்லு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அங்க இருக்கிற இருளை மாட்டட்டும். உனக்குள்ள இருக்கிற அக்கினி அங்க இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு விடுவை கொண்டு வரும். கர்த்தர் அனுப்புகிறார், எசேக்கியேலை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு,
யோவான் 20:21 சொல்றாரு, பிதா என்னை அனுப்புகிறது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையில பிதா என்னை அனுப்பினார். அந்த வார்த்தைகளை எடுத்து வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் வாசிப்போம். அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை என்ன செய்ய பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க, இயேசுவை சுற்றி சுற்றி வந்தாங்க. அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிதா என்னை அனுப்பினார்ல, நான் பாவிகளை ரட்சிக்கும்படி இங்க வந்தேன்ல, இப்போ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து நீங்க போங்க, உலகத்தின் சகல இடத்துக்கு புறப்பட்டு போங்க. தேவ சமூகத்தை அசட்டையை நினைக்காதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, அனுப்பின தேவன். ஏசாயா 6:8 சொல்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன்? உங்களை என்னை இந்த கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தர் இந்த ஜாதிகளிடத்துல நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்காகவே என்னையும் உங்களையும் காலூண்டி நிற்க சொல்லுகிறார், பழக்கி கொடுக்கிறார். ஆமென். அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே எசேக்கியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2:5. கலக வீட்டாராகிய அவர்கள் இல்ல 6வது வசனத்தை வாசிங்க. 5 வாசிங்க. வாசிங்க. இங்க பாருங்க, கலக வீட்டார். ஒரு சிலருடைய குணம் எப்படி தெரியும்? கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க. கலக வீட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. கலக வீட்டார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. வாசிங்க. அவர்கள் கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நான் வாசிக்கிறேன், நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க கேட்டாலும் சரி, அசட்டை எண்ணினாலும் சரி. அல்லேலூயா. பல மணி நேரம் நான் தேவ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணி இங்க கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை கடந்து சொல்லணும்னு சொல்லி உயிரை கொடுத்து நான் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாமல் போனாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசி உண்டென்று அவர்கள் என்ன செய்யணும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி திரும்பி வச்சுக்க. சிஸ்டர் கவனிங்க, பிரதர், நீங்க தீர்க்கதரிசி ஆவியுடையவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வாயை திறந்த தீர்க்கதரிசி அபிஷேகம் அது அறிவை போல வந்து கொட்டும். அல்லேலூயா சொல்லிருங்களா. நீங்க சில நேரம் சொல்லுவீங்க, என்னன்னு தெரியல, அப்ப நடக்கிற காரியத்தை உடனே ஆண்டவர் இன்னைக்கு இப்ப உணர்த்துறாரு. ஏன்? தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தருக்குள்ள போட்டு விட்டார். அல்லேலூயா. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்குள் கடந்து வந்தீங்களோ, என்னைக்கு அவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக உங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்தாரோ, தீர்க்க தரிசன அக்கினி உங்கள் மீது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தீர்க்கதரிசியை போல பிரகாசிக்க வேண்டுமா? இயேசு ஒரு தீர்க்கதரிசி. லூக்கா 24:19 சொல்கிறது, செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. அந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க. 24 லூக்கா 24:19 எடுத்து வாசிங்க. அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் எவைகள் என்றால் அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள என்ன செய்கிறேன் தீர்க்கதரிசி. ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை சாதாரண கூட நிறுத்த மாட்டார். கவனிங்க, வல்லமையை கர்த்தர் ஊற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அக்கினி ஊற்றுவார், பலத்தை ஊற்றுவார். பிசாசுக்கு முன்னாடி போய் கொண்டு போய் நிற்கணும்னா உங்களை சும்மா கொண்டு போய் நிறுத்துவாரா? பிசாசு நீங்க ஜெயம் எடுக்கணும், சூழ்நிலைகளை ஜெயம் எடுக்கணும், பிரச்சனைகளை ஜெயம் எடுக்கணும், கடன் பிரச்சனை மாறணும், கட்டுகள் எல்லாம் மாறணும், உடைய இருள் நிறைந்த வாழ்க்கை மாறணும் சொன்னா உன்னை சாதாரண கொண்டு நிறுத்த மாட்டார். கர்த்தர் என்ன சொல்றா? அக்கினிக்குள்ளாக செய்கையிலும், அப்புறம் என்ன சொல்றாருங்க? வல்லமையிலும் என்ன செய்யறாங்க?
அந்த அபிஷேகம் நிறைந்த அபிஷேகம், அப்படிப்பட்டவர் தான் இயேசு. நீங்களே நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிங்க? வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு எனக்கு மேலே ஊற்றி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லிருங்களே, அல்லேலூயா சொல்லிருங்களே. எளிய தீர்க்கதரிசி ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது சோத்ரா, இவன் தன்னுடைய மனைவியை கொண்டு போய் எங்கே செய்கிறாங்க, தங்கச்சின்னு சொல்லிடுறான் அபிமெலேக்கு இடத்துல. உடனே அபிமெலேக்கோடு கூட கர்த்தர் பேசுகிறாரு, நீ ஆபிரகாமை சாதாரண ஆள் நினைச்சிடாத, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆதியாகமம் 27 நீங்க எடுத்து வாசி பாருங்க. அவன் நீங்க வாசிக்க வேணாம், அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு மேலாக எனக்கு மேலாக ஒரு முத்திரை குத்தி வைத்திருக்கிறார். என்ன முத்திரை? தீர்க்கதரிசி அபிஷேகத்தை உடையவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நான் இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இப்பதான் புதுசா சர்ச்சுக்கு வர்றேன், நான் இப்பதான் நான் பைபிள் எடுக்கிறேன். கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய ஆவியோடு இணைந்து கொண்டால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை உங்களுக்கு மீது கர்த்தர் போட்டுக்கொண்டே இருப்பா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு எழிலே சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசன ஆவி இன்றைக்கு உங்களுக்கு மேலாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, வருகிற காரியத்தை முன்கூட்டியே கர்த்தர் தெரியப்படுதா. தம்பி, போய் பிரச்சனையில் மாட்டிக்காத. இங்க குழி இருக்குது, இங்க மேடு இருக்குது, இங்க பள்ளம் இருக்குது, இங்க ஆபத்து இருக்குது, இங்க கண்ணி வச்சிருக்கிறான், இங்க பிசாசு நின்னுட்டு இருக்கான், இங்க பொல்லாத ஜனங்கள் இருக்கிறாங்க. நீ ரொம்ப ஜாக்கிரதையாரு. ஆவியானவர் உனக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கொடுத்து உங்களை கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த வெளிப்பாட்டை கர்த்தருடைய ஆவியானவர் காலூன்றி நிற்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அது எசேக்கியேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாயா. அவன் சாக பாருங்க. நம்ம என்ன நினைச்சோம், பெரிய பிசாச அப்படியே பெரிய ஆளை நினைச்சிட்டு இருக்கிறோம், பிரச்சனைகளை அப்படியே பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம், வியாதியை அப்படியே பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், நம்முடைய சோத்திர இழப்புகளை அப்படி பெருசா நினைச்சிட்டு இருக்கிறோம். கவனிங்க, ஆண்டவருடைய ஆவியை பெற்ற உங்களுக்கு முன்பதாக மலைகளும் குன்றுகளாகிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மலைகளும் குன்றுகளாகிவிடும். செருபபேலே, நீ ஏமாத்திரும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளை போய் ஒரு இடத்துல நின்னா சத்துரு பயப்படணும், சூழ்நிலை அப்படியே பயப்படணும், எல்லா எதிராக நிற்க அத்தனையும் உனக்கு முன்பதை துச்சம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் பயந்துக்கிறீங்க? உங்களுக்கு வர்ற பிரச்சனை, சின்ன சின்ன பண போராட்டம், கடன் பிரச்சனை, சில பாடு, இதெல்லாம் சடுதியில கர்த்தர் மாற்றி விடுவா. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? சொல்றாரு, வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. அவர்கள் வார்த்தைகளுக்கு அஞ்ச வேண்டாம், முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமல் இரு. அவர்கள் கலக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் சத்தவாசி, அவர்கள் கலக விட்டார். ஐயா, கலக மன்னர்கள் பிசாசு சுத்தி தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. பிசாசு கலக மன்னர்கள் சில ஆட்கள் உனக்கு விரோதமா எழுப்பிட்டு இருப்பான், பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான், உனக்கு சோத்திர உனக்கு உபத்திரப்படுத்திட்டே இருப்பான். ஆனால் நீயோ தேவ மனுஷன், காலில் இருக்கிற மனிதன். அல்லேலூயா. தேவனோடு பேசுகிற பிள்ளை, தேவனுடைய ஆவி உனக்கு மேல இருக்கிறது. அல்லேலூயா சொல்லிருங்களே. தேவ அக்கினி உண்மைக்கு மேல உன்னை தான் ஜாதிகளுக்கு மத்தியில் அனுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ இப்ப போய் பிசாசுக்கு பயந்துகிட்டு, பிரச்சனைகளுக்கு பயந்துகிட்டு, கண்ணீர் வடிச்சு, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒண்ணுமே நடக்காது, ஏன்னா அப்படி விழுந்துருவேன், நான் செத்துருவேன், மரண பயம், மரண கட்டு, வியாதி கட்டு, பிசாசு அலைக்கழிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு மேல நான் என் ஆவியை வச்சிருக்கிறேன், உன்னோடு நான் பேசிட்டே இருக்கிறேன், உன் தீர்க்கதரிசியா பல இடத்துக்கு நான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், உனக்கு குடும்பத்தை என்னுடைய வல்லமை இருந்துகிட்டே இருக்குது, அப்புறம் ஏன் நீ பயந்துட்டு இருக்கிற? அல்லேலூயா சொல்லுங்க.
பிசாசுக்கு ஆண்டவர் சொல்ற எதிர்த்து நில்லு. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். கர்த்தர் சொல்ல நீ பயப்படாம, ஃபர்ஸ்ட் பயப்படாதே, நீ பயப்படாம இரு. கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 41:10 எடுத்து வாசி பாருங்க. ஏசாயா 41:10 கர்த்தர் இங்க அழகா ஒரு காரியத்தை சொல்றார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, எல்லாரும் நான் உன்னை பலப்படுத்தி, சத்தமா சொல்லுங்க, நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினாலே. எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார் ஐயா. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்றாரு, இதுவரை நான் எல்லா கரங்களை உயர்த்தி உற்சாகமா தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுவரை நான் பயந்துட்டு இருந்தேன், இதுவரை நான் பயந்துட்டு தான் இருந்தேன், இதுவரை நான் பயந்துட்டு கலங்கிட்டு இருந்தேன். கர்த்தர் சொல்லிட்டாரு, பயப்படாம இரு. கலக வீட்டார் உன் பக்கத்தில் இருப்பாங்க, உன் ஆபீஸ்ல, உன் பிசினஸ் இடத்துல, நீ தொழில் செய்யற இடத்துல, நீ சோத்துற உன் குடும்பத்தில் எங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு நீ பயப்படாம இரு, கலங்காமல் இரு. கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்பட திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. நான் உன் தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன், உங்களோட பேசிட்டே. எங்க எப்படி பேசணும், அதிகாரி இடத்துல எப்படி பேசணும், அதிகாரிகள் இடத்துல எப்படி பேசணும், சோத்திரம் அரசியல்வாதிகள் எப்படி பேசணும், பெரிய சோத்திரம் பெரிய இடத்துல இருக்கிற எப்படி பேசணும், எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு என்ன செய்வேன், சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை ஃபர்ஸ்ட் பலப்படுத்தி இருக்கிறேன், பலப்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ பலவீனன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பலவிதமான வியாதி இருந்தா கூட நீங்க சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சத்தமா சத்தமா சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆமென். அதனால இந்த பலவீனம் ஒன்று என்னை தொடுவதில்லை, இந்த பிரச்சனை ஒன்றும் என்னை மேற்கொள்வதில்லை. நான் ஆவிக்குரிய பிள்ளையாய் ஆண்டவர் என்னை தெரிந்து வைத்திருக்கிறார். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. அதே எசேக்கியேலின் புத்தகத்தில் 6 பாயிண்ட்டும் முத்தான வார்த்தைகள் வாசிச்சு பாருங்க. 9, 10 வாசிங்க. அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன், அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது, அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது, அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும். அல்லேலூயா சொல்லுங்கள. ஒரு கை நீட்டப்பட்டிருக்கு. கவனிங்க 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 தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கை நீட்டப்பட்டிருக்கிறது. எசேக்கியேலுக்கு நேரா ஒரு கை வருது, அந்த கையில ஒரு புத்தக சுருள், அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுப்பா. கை நீட்டப்பட்டிருக்கு, பார்த்த ஒரு புத்தக சுருள். அந்த புத்தக சுருள் எடுத்து வாசிச்சா புலம்பல்களும் என்ன 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 பண்றீங்க, புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்று. அது உன்னை நெருங்குவதில்லை. அல்லேலூயா. புலம்பலும் தவிப்பும் இந்த உலகத்தில் இருக்கு, ஆனா நீ புலம்ப மாட்ட, நீ தவிச்சுட்டு இருக்கிற மாட்ட. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க, ரொம்ப அழகா சொல்கிறது. 3:1 வாசிங்க. 3:1. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, வாசிங்க எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை புசித்து இஸ்ரவேல் சந்ததியார் இடத்துல போய் அவர்களோடு பேசு. கீழே வாசிங்க வாசிங்க. அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார். 3வது வசனம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வாயிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல. கரங்களை தட்டி, கரங்களை நல்ல உற்சாகமாய் தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுன்னு சொன்னா அது உன் வாய்க்கு தேனை போல இனிக்கும்.
அல்லேலூயா. அது உனக்கு மிகுந்த பலனை கொடுத்து கொண்டே இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? கலங்காதிருங்க. ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேலை பார்த்து, எசேக்கியேல் வந்து நில்லு, காலூன்றி நில்லு. எதுக்கு தெரியுமா? நான் உங்களோட பேசணும். ஆவி உன்னிடத்துல வந்து தங்கணும். ஜாதிகள் இடத்துல கொண்டு போய் உன்னை சேர்க்கணும். நீ தீர்க்கதரிசி என்று ஜனங்கள் தெரிந்து கொள்ளணும். பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி நீ காலூன்றி நில்லு. கடைசியா சொல்றாரு, இந்த புத்தக சுருளை நீ உட்கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை அது தேனை போல உனக்கு என்ன சுவை மிகுந்ததா இருக்க. என்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய வார்த்தை உட்கொண்டு அதை புசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, தேனை போல சுவைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை தேனை போல இனிக்கிற வாழ்க்கையாகவும் கர்த்தர் மாற்றி விடுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி விசுவாசத்திற்கு தக்கதாக அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். தேவனாகிய கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய அக்கினி வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சொல்லிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளிடத்திற்கு நான் சொல்லிட்டேன். இந்த வல்லமை, இந்த அக்கினி இப்பொழுது என் அன்பு பிள்ளைகளை நிரப்புவதாக ஒப்புக் கொடுங்க. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளை தேவ ஆவியானவர் கொடு. தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கட்டும். தெய்வீக பிரசனம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். தெய்வீக அக்கினி இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா, 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 ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால ஜெயித்து விட்டே. ஓ, வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால ஜெயித்து விட்டே. ஒரு சொல்லால ஜெயித்து விட்டு. சேர்ந்து சொல்வோம், வல்லமையின் ஆவியானவர். அல்லேலூயா. ஒரு சொல்லால ஜெயித்து விட்டே. ஒரு சொல்லால ஜெயித்து விட்டே. ஒரு சொல்லால ஜெயித்து விட்டே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிடிங்க. கரங்களை உயர்த்தி நில்லுங்க. ஆவியானவர் இப்பொழுது உங்கள் மீது வந்து அமரப் போகிறார். உங்களை காலூன்றி நிற்க செய்ய போகிறார். உங்களோடு பேசும்படியாக, உங்களோடு கர்த்தருடைய ஆவி இடைப்படும்படியாக, உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போகும்படியாக, பயப்படாமல் இருக்க செய்யும்படியாக தேவ ஆவியானுடைய இந்த அபிஷேகம் உனக்குள் எப்பொழுது நிலைத்து தங்கி இருக்கும்படியாக உங்களுக்குள் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது சோதித்து பாருங்க. இந்த வசனத்தை, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க சுகம் பெற்று விட்டீங்க. உடைய கால்கள் சுகம் பெற்று விட்டது. உடைய இருதயத்தில் கர்த்தர் சுகத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது பலவீனத்தின் ஆவி இப்பொழுது மறைந்து இருக்கிறது. எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு இருக்கிற பெற்றுகள், ஆண்டவருடைய வல்லமை பெற்றுகள் இந்த வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது உங்க வீட்டுக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. சத்துரு வெளியே புறப்பட்டு போய்விட்டான். இனி உனக்கு பயம் இல்லை, இனி உனக்கு கலக்கம் இல்லை, இனி உனக்கு திகில் இல்லை. தேவனுடைய வல்லமையினால் இப்பொழுது நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். சந்துனி யந்தரபான துரபா ரிப கரதுனி யந்தரபான துரபா. வல்லமை, 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 வல்லமையின் வல்லமை, அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பாராட்டம், கிருபை பாராட்ட. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஒரு வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அது பரலோகத்தின் வல்லமை, அது தேவனுடைய வல்லமை, அது அபிஷேகத்தின் வல்லமை, அது தேவனுடைய கிருபையா இறங்கி வருகிறது. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஓ, சாப கட்டுகள் மாறுகிறது. பாவ கட்டுகள் மாறுகிறது. எல்லா சந்ததியின் கட்டுகள் மாறுகிறது. அல்லேலூயா. எல்லா அந்தகார வல்லமைகள் வெளியேறிக் கொண்டே இருக்கிறது. ரிபால சந்துனி யந்தரபா. எல்லா தடைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்ல புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதோ திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன்.
அதை ஒருவன் அடைக்க முடியாது. கர்த்தருடைய மகிமை இறக்கி கொண்டு பெற்றுகள். ஆண்டவருடைய வல்லமை இறக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய அக்கினி இறக்கி கொண்டு இருக்கிறது. சந்துனி யந்தரபா எல்லா தடைகளும் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்லி, இனி நீ வெளிச்சத்தின் பிள்ளை. இருள் உன் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டது. பிசாசுக்கு இடமில்ல. நீ கலங்காதே. சாட்சியா நிறுத்தும், பலப்படுத்தும், கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்திருக்கிறது. உங்களை பலப்படுத்தி இருக்கிறது. கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். ஓ, இந்த வார்த்தை என்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஜீசஸ் கர்த்தருடைய கரங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென், ஆமென்.